ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருந்தால் நம்மளை பிடிக்காதவங்க மேலே என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம். திடீர்னு கைதுகள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கஞ்சா கேஸில் செரினா அப்படிங்கிறவங்க வந்து கைது செய்யப்பட்டது. அப்போ போலீஸ் நினச்சா யார் மேலே வேணாலும் கஞ்சா கேஸ் போடலாமா? சுறா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த கஞ்சா கேஸ் எப்படி பொய் கேஸாக போடுறாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த படத்தில் வந்து காட்சிகள் அமைஞ்சிருக்கும். செரினா அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து ஜனனி, செரிஜா பானு, ஜனார்த்தனி, இப்போ இப்படி பல பேர் இருக்குது. அவங்க வீட்டில் தான் திடீர்னு 2003 ஜனனி என்கிற செரினா மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா ரெமிஜா, அவங்களோட டிரைவர் சதீஷ், இந்த 3 பேருமே கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்து 1.4 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா பணம் கைப்பற்றப்பட்டது, 35 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது, சுமார் 8 லட்சம் மதிப்பிலான ஒரு கார், சொகுசு கார் கைப்பற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து 22 பவுன் நகை வந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறிச்சு. அது சரினா அவங்க வந்து ஒரு மாடலிங் அவங்க மாதிரி இருப்பாங்க. உடனே அந்த அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு அட்டைப்படத்தில் போட்டு எல்லா வாரப்பத்திரிகையிலையும் செய்தியாக வந்தது, பரபரப்பாக பேசப்பட்டது. இவ்வளோ தூரம் இந்த 24x7 இவ்வளோ சேனல் இல்லைன்னா கூட அப்போ இருந்த சேனல்லாம் அந்த செரினா கைது அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஏன் ஒரு பொண்ணு வீட்டில் வந்து 35 கிலோ கஞ்சா பிடிபட்டுருக்குது, இவ்வளோ நகை பிடிபட்டுருக்குது, 1.5 கோடி ரூபா பணம் பிடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லி மதுரை மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பெருசாக பேசுனாங்க. இதில் என்னென்னா மதுரையில் மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் அவங்களுக்கு பங்களா வீடு நீலாங்கரையில், இப்போ நம்ம விஐபிகள் இருக்கிற ஏரியாவே வந்து சென்னையில் நீலாங்கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த கடற்கரை ஏரியா. அந்த நீலாங்கரையில் வந்து அவங்க சொகுசு பங்களா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த 2003 அந்த சொகுசு பங்களாவிலே ரெய்டு விட்டு கைது நடவடிக்கைலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. போலீஸோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, செரினா அவங்க அம்மா ரமிஜா 2 பேரும் வந்து ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கொண்டு வந்து மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த பகுதியில் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்த கஞ்சாவில் விற்ற பணத்தை தான் அவங்க வந்து அதிகமாக இந்த சொகுசு பங்களா வாங்கினது, நகை வாங்கினது, இந்த மாதிரிலாம் சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்க. அவங்க செரினா வந்து ஒரு 8 மாதம் ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க, ஜாமீனே கொடுக்கல. அப்போது அந்த போலீஸினுடைய சாரி சீட்டு வந்து ஃபைல் பண்ணாங்க. 36 சாட்சிகள், 22 ஆவணங்களை வந்து அந்த குற்றப்பத்திரிகையில் வந்து தாக்கல் செஞ்சாங்க. அந்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் பார்த்தோம்னா 10/7/2003 அன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்து ரகசியமாக தகவல் கிடைக்குது, கஞ்சா கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஹூண்டாய் ஆசன் GLA காரில் வந்து கஞ்சா கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து போலீஸுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸுக்கு கிடைச்சோடனே போலீஸ் வந்து மதுரை ரிங் ரோட்டில் வந்து வாகன சோதனை நடத்துகிறாங்க. இந்த வாகன சோதனையில் இந்த கார் வருது. கார் வந்தோடனே காரை சோதனை பண்ணுறாங்க. காரில் வந்து செரினா இருக்கிறாங்க. டிரைவர் சதீஷ் வந்து அந்த காரை வந்து ஓட்டிகிட்டு வர்றாரு. வரும்போது அந்த காரை பிடிச்சி அவங்க சோதனை பண்ணும்போது அந்த காருக்குள்ளே 5 கிலோ கஞ்சாவும் 10 லட்ச ரூபா பணமும் உள்ளே இருக்குது. அதை வந்து பிடிச்சிட்டு நேரடியாக அவங்களுக்கு வீடு அங்கம்மா, எங்கேருந்து வர்றீங்க, எங்கே போகிறீங்க, இப்படியெல்லாம் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்த போலீஸ் வந்து கருப்பாயூரணி போலீஸ் மதுரையில் உள்ள விசாரிச்சுட்டு அவங்க வீடு வந்து அன்பு நகர் பாரத் தெரு மதுரையில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நேராக வண்டி அங்கே விட்றாங்க. அங்கே விட்டு நைட்டு 11:15 10 மணிக்கு கார் பிடிக்கிறாங்க. 11:15 வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரெமிஜா அவங்க செரினாவோட அம்மா வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் சோதனை போடுறாங்க. வீட்லேயும் பார்த்திங்கன்னா கஞ்சா இருக்குது, பணம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறோடனே ரெமிஜா அவங்களையும் வந்து கைது பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அவங்களோட வீடு எங்கே இருக்குது, இன்னொரு வீடு அப்படின்னா சென்னையில் நீலாங்கரை அங்கே பங்களா இருக்குது அப்படின்னோடனே சென்னை நீலாங்கரைக்கு அதே டீம் வந்து கூட்டிகிட்டு வராங்க. விடிஞ்சிருது. மறுநாள் வந்து 11/7/2003 அதிகாலை இதான் இவங்களை ரெமிஜாவை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு மறுநாள் வந்து நீலாங்கரை வீட்டுக்கு போகிறாங்க. சென்னை நீலாங்கரை வீட்டில் வந்து 10 கிலோ கஞ்சா, 1,18,00,000 ரூபா பணம் வந்து கிடைக்குது. இப்போது இதை வச்சுட்டு செரினாவை வந்து கைது பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. அவங்க அம்மா உள்ளே இருக்கிறாங்க, டிரைவர் ஜெயிலில் இருக்கிறாங்க. இது வந்து எப்படி ஒரு இளம்பெண் இவங்கள்ட்ட வந்து இத்தனை கோடி ரூபா பணம், இவ்வளோ கஞ்சா இதெல்லாம் இருக்குது, இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கும், இவங்களுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படின்னு தான் எல்லாருமே ஊடகங்களோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கேஸில் என்ன மர்மம் இருக்க போகுது, ஏதோ பெரிய நெட்வொர்க்கு மாட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாங்க. மதுரையில் கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க, கிடைக்கல. ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க, கிடைக்கல. ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது தான் ஒரு அதிர்ச்சி வந்து வெளியில் வருது. ஏன்னா அந்த செரினா கேஸில் அவங்களுக்காக வாதாடக்கூடிய அட்வொகேட் யார் அப்படின்னா கபில் சிபில். கபில் சிபில் வந்து பெரிய அரசியல்வாதிகளுக்கு தான் வாதாடி ஒரு அரசியல் கேஸுகள்லாம் நிறைய எடுத்தவர். அப்போது கபில் சிபிலே வந்து செரினா கேஸில் வந்து வாதாடுறாங்க. இன்னொரு வக்கீல் பார்த்திங்கன்னா கே சுப்பிரமணியம், அவரும் சீனியர் அட்வொகேட். அப்போ இந்த மாதிரி சீனியர் ஆளுங்க வந்து செரினா கேஸில்
ஆஜராகிறாங்க, வாதாடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து அப்போ தான் பத்திரிகைக்காரங்களுக்கு வருது. அப்போ யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, செரீனா கைது செய்யப்பட்டது 10/7/2003 இரவு 10 மணிக்கு வாகன சோதனையில் அப்படின்னு சொல்லி போலீஸினுடைய அந்த குற்றப்பத்திரிகையில் வந்து சொல்லியிருக்காங்க. கோர்ட்லேயும் அதான் பதிவாகிருக்குது. ஆனால் அதே 10/7/2003 மத்தியானம் போல் 1:53க்கு தந்தி போயிருக்குது. யாருக்கு? உள்துறை செயலாளர், ஹோம் செக்ரட்டரி அங்கே டெல்லிக்கு போயிருக்குது, தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலாளருக்கு போயிருக்குது, உள்துறை அமைச்சருக்கு போயிருக்குது, காவல்துறை தலைவருக்கு போயிருக்குது, டிஜிபி, ஐஜி, போலீஸு, லோக்கலில் உள்ள கருப்பாயூர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாருக்குமே டெலகிராம் போயிருக்குது. கந்தசாமி அப்படிங்கிறவர் வந்து தந்தி அடிச்சிருக்கிறார். என்னென்னா, நாங்கள் வந்து செரீனா அப்படிங்கிறவங்கள வந்து போலீஸ் கூட்டு போனாங்க, விசாரணைக்காக கூட்டு போனாங்க. இது வரைக்கும் என்ன ஆனாங்கன்னு தெரியல, அவங்கள கோர்ட்லேயும் ஆஜர்படுத்தலை, அவங்கள வந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 10ஆம் தேதி, அந்த ஜூலை 2003 அன்னைக்கு 10ஆம் தேதியே வந்து அவங்க டெலகிராம் கொடுத்துருக்காரு மத்தியானம். ஆனால் இவங்க கைது பண்ணதாக காட்டினது வந்து நைட்டு 10 மணிக்கு. அப்போது முதல் நாளே இவங்களை வந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணைங்கிற பெயரில் துன்புறுத்தி மறுநாள் இப்படி ஒரு ஜோடிக்கப்பட்ட கேஸா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துச்சு. அவங்களுக்கும் ஜாமீன் கிடச்சது. கேஸ் ரொம்ப நாள் நடந்து 2006 ஜூனில் வந்து அந்த கஞ்சா கேஸ் வந்து பொய் கேஸ் அப்படின்னு சொல்லி செரீனா வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. செரீனா, அவங்க அம்மா ரமிஜா, அவர் டிரைவர் சதீஷ், 3 பேருமே விடுதலை செய்யப்பட்டாங்க. ஆனால் அந்த பணம் எத்தனை கோடி ரூபாய் பணம் எங்கேருந்து வந்துச்சு, அது யாருடைய பணம், அந்த நகை எல்லாமே இருக்குதுல்ல, இது யாருடைய பணம் அப்படிங்கிறது அது வந்து மாட்டிக்கிடுச்சு. வருமான வரித்துறை கையில் வந்து அந்த கேஸ் வந்து போயிடுச்சு. இப்போ வருமான வரித்துறை அந்த கேஸை வந்து விசாரணை பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர்லேருந்து கடம்பூர் ஜமீன் ஜெகதீஷ் ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகிறார். அவர் வந்து இந்த 1.5 கோடி ரூபா பணமும் எனக்குள்ளது, அதுதான் செரீனா வீட்டில் பிடிபட்டிருக்கு, அதனால் நீங்கள் ஏன்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. மதுரையில் இவங்க கைது செய்யப்படுறாங்க. நீலாங்கரையில் பங்களா இருக்குது. இவங்க எங்கே தூத்துக்குடியிலேருந்து இப்படி ஜெகதீஷ் ராஜா அவர் ஜமீன் வேறு சொல்லிக்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஏற்கனவே ஜமீன் முறையெல்லாம் இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலே ஒழிச்சிட்டாங்க. இவர் இப்படி புதுசாக ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஜெகதீஷ் ராஜாவுக்கும் சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அவர் செரீனாவோட அப்பா பாண்டித்தேவர், அவருக்கும் ஜெகதீஷ் ராஜாவுக்கும் ஒரு நட்பு இருக்குது. அப்போது இது ஏறதோ ஒரு அரசியல் தொடர்பு அப்படிங்கிறது அப்போ தான் வெளியில் வருது. அவர் ஜெகதீசன் ராஜா, கடம்பூர் ஜெகதீசன் ராஜா கொடுத்த தகவலில் என்ன அப்படின்னா, ரவி சோப்ரா அப்படின்னு டெல்லியில் இருக்கிறாரு. அந்த ரவி சோப்ராவும் செரீனாவுடைய அப்பாவும் ஃப்ரெண்டு. அந்த அடிப்படையில் என்கிட்ட கொடுத்து திருநெல்வேலியில் நிலம் வாங்கிறதுக்காக இந்த பணத்தை வந்து அனுப்பி வச்சாங்க. அந்த பணம் தான் செரீனா வீட்டில் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2010 பிப்ரவரியில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டிடுங்க, அதாவது இந்த பிடிப்பட்ட பணத்துக்கு 97 லட்ச ரூபா நீங்கள் வருமான வரி கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மீதி பணத்தை நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி செரீனாவுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்து ஹைகோர்ட்டில் வருது. கஞ்சா கேஸ்லேருந்தும் 2006 விடுதலை ஆகிறாங்க. 2010 இந்த வருமான வரி கேஸ்லேருந்து விடுதலை ஆகிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆயிடுது. பார்த்திங்களா, இந்த ரெண்டுமே பொய் கேஸு அப்படிங்கிறது ஆயிடுது. இதுக்கு இடையில தான் கள்ள நோட்டு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பிடிப்பட்ட பணத்தில் பெரும்பாலும் வந்து 1000 ரூபாய் நோட்டாக தான் இருக்குது. எவ்வளோ 1.5 கோடி ரூபா பணமுமே 1000 ரூபாய் தாள் தான் அதிகமாக இருக்குது. அதில் புது நோட்டும் அதிகமாக இருக்குது. அதாவது புழக்கத்துக்கு வராத புது நோட்டெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. 2004 ரிலீஸ் பண்ண பணம் எல்லாமே அந்த சீரியல் நம்பர்லாம் 2003 இவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை வருது. இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்க சசிகலா கணவர் நடராஜனுக்கும் உள்துறை அமைச்சர் அந்த ப. சிதம்பரத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் நடராஜனை சிக்க வைக்கிறதுக்காக இப்போது இந்த செரீனாட்ட பிடிப்பட்ட பணத்தை வந்து கள்ளநோட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே செரீனா கேஸை விசாரித்த நீதிபதி கற்பகநாயகம் அவங்க விசாரிக்கும் போது கலைஞர் கருணாநிதி வந்து என்ன செய்கிறாருன்னா, நீதி பாதி அப்படின்னு சொல்லி அந்த முரசொலியில் எழுதி அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து மறைமுகமாக சுட்டி காட்டினதுனால அவர் கற்பகநாயகம் வந்து அந்த கேஸிலிருந்தே விலகிட்டார். இந்த சர்ச்சை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் சேம்பரில் கூப்பிட்டு விசாரித்தார் அப்படிங்கிற பிரச்சனை வந்ததுனால அவர் அந்த கேஸ்லேருந்தே விலகிட்டார். அப்போது இந்த பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்கும்போது கள்ளநோட்டு பிரச்சனை வந்து புதுசாக வந்து சேருது. இப்போ கள்ளநோட்டிலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தோன்னா, அந்த பறிமுதல் பண்ண பணம் எல்லாமே ரிசர்வ் பேங்க் சொன்ன அடிப்படையில் ஐஓபி பேங்கில் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஐஓபி பேங்கில் தான் இருக்குது. போலீஸ்காரங்க கையில் தான் 2-3 நாளைக்கு இருந்துட்டு ஐஓபி பேங்கில் இருக்குது. ஐஓபி அதிகாரிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கோர்ட்டில் வந்து கள்ளநோட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே அந்த அடிப்படையில் அந்த கள்ளநோட்டு கேஸில் இருந்தும் செரீனா வந்து விடுதலை செய்யப்படுறாங்க.
செரீனாவுக்கு ஆதரவாக அவங்க தரப்புக்கு ஆதரவாக வந்து வக்கீல் கனகராஜ், நாகமுத்து, சந்திரசேகரன் இவங்கெல்லாம் ஆஜராகி இந்த 3 கேஸில் இருந்துமே அவங்க வந்து செரீனா விடுதலை செய்யப்படுறாங்க. செரீனாவோட அண்ணன் வந்து விமானப்படை அதிகாரியாக இருந்தவர். அவருடைய திருமணம் சென்னையில் நடக்கும்போது திமுக தலைவர்கள் ஒரு சிலர் சந்தித்து பேசி நீங்கள் வந்து இந்த பணம் வந்து இவருக்குள்ளதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சொன்னதாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 2006 டைமில் வந்து அதிமுக கூட்டணியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் பண்ணும்போது விசிகா திருமாவளவன், மதிமுக வைகோ, அப்புறம் சரத்குமார் திமுகவிலேருந்து அதிமுகவுக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது ஏடிஎம்கே அந்த ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நடராஜன் தான் முக்கிய காரணம். அதனால் அந்த நடராஜனை வந்து இதில் சிக்க வச்சோன்னா அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும், அரசியல் ரீதியாக ஒரு கெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திமுக நினச்சி அந்த கள்ளநோட்டு பிரச்சனையை கொண்டு வந்ததாக ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, செரீனா அப்படிங்கிறவங்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்ருக்குறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பிஜி டிகிரி படித்தவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க, ஐஏஎஸ் அது எக்ஸாம் எழுதினவங்க. அப்போது அவங்க வந்து அந்த இதில் ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து நடராஜன் சந்திக்கிறாரு. நடராஜனும் இவங்க செரீனா அப்பா பாண்டித்தேவரும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதும் ஒரு பேச்சு இருக்குது. அந்த இதில் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு உதவியாளராக வந்து அவங்க நடராஜனுக்கு உதவியாளராக இருந்தாங்க. டெல்லிக்கு போன இடத்துல வந்து கன்சிராம், மாயாவதி இவங்களெல்லாம் சந்தித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடராஜன் வீட்டுக்கு வந்து செரீனாவை கூப்பிட்டு போனாங்க. இப்படிலாம் பல பேச்சுகள், பல செய்திகள் வந்து அந்த காலகட்டத்தில் வாரப்பத்திரிகையில் செய்தியில் எல்லாமே வந்துச்சு. சில இது நம்ப முடியாத, அதாவது உண்மைக்கு புறமான அப்படின்னு சொல்லக்கூடிய, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, செரீனா வந்து ஜெயிலில் இருக்கும்போது 8 மாதம் கடுமையாக துன்புறுத்தப்பட்டாங்க, பெண் போலீஸை வந்து அடித்து காயப்படுத்தினாங்க, கருக்கலைப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அது உண்மையாக பொய்யான்னு இல்லை, சும்மா அடிச்சு விட்டாங்க அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் செரீனாவை கூப்பிட்டு போய் இதான் உன் மருமக அப்படின்னு சொல்லி நடராஜன் வந்து வீட்டில் அவங்க அம்மாட்ட போய் கூப்பிட்டு போய் காட்டினார். இதனால தான் சசிகலா கோபமாயிட்டாங்க. ஏன்னா நடராஜனுடைய மனைவி சசிகலா வந்து கோபமாயிட்டாங்க. அவங்க உடனே ஜெயலலிதாட்ட சொல்லி அந்த செரீனாவை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் பொய் கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்பத்தகுந்த தகவல் கிடையாது, நிரூபிக்கப்பட்ட தகவலும் கிடையாது. ஆனால் கேஸ் போட்டது உண்மை, அவங்க விசாரணைக்கு ஆளானது உண்மை, ஜெயிலில் இருந்தது 8 மாதம் ஜெயிலில் இருந்தது உண்மை, அதிலிருந்து 3 கேஸில் இருந்தும் விடுதலை ஆனதும் உண்மை. அப்போது செரீனா வந்து கொஞ்ச நாள் மதுரையில் இருந்துட்டு அப்புறம் சென்னையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு கிரானைட் தொழிலதிபர், அவரை வந்து திருமணம் முடிச்சுட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டதாக சொல்லுவாங்க. அவன் உண்மையிலே நடந்ததா, குற்றம் நிரூபிக்கப்படலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு அரசியல் பின்புலம் இதில் வந்து இருக்குது. நிறைய அந்த காலத்தில் நிறைய பேசுனாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இது நம்ப முடியுமா உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படியான இருக்கும்போது ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருந்ததுன்னா யார் மேலே வேணாலும் கேஸ் போடலாம், யாரனாலும் ஜெயிலில் வெடித்து வைக்கலாம், யாரனாலும் துன்புறுத்தலாம், உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புற அளவுக்கு வந்து கொடுமை பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த செரீனா கேஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள்.